வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் எப்படி ஒரு எளிமையாக குழிப்பணியாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு நாட்டு சர்க்கரை, இதே அளவு. இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து, நாட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கரையணும். கரைஞ்சா போதும். மண்ணு தூசி ஏதாவது இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சதுக்கு பின்னாடி இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவு இருக்குது. இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இன்னொரு கப்பு அதே அளவு சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை பாக எடுத்து இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சூட்டில் அப்படியே ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியை வச்சு. இப்போ இந்த மாதிரி கெட்டியாக வரும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கட்டியாக வரும். கட்டி போடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கீழே வடியாமல் இருக்கும் மாவு. அதனால இந்த டம்ளரில் எடுத்து வச்சு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பணியாரக்குழி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்து இப்போ இந்த மாவை இது கூட இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகுதானன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேகலைன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. வெளிப்பக்கம் உள்பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகாதனால ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்பப்போ செக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போதே 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுக்கவே வரல, அந்த மாதிரி இருக்குது.
இப்போ இந்த மாவையும் சேர்த்து நல்லா அதை சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்தாச்சு தட்டில். ஒரு சுவையான குழிப்பணியாரம் ரெடி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் உடனடியாக அந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, திருப்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம அந்த மாதிரி விதவிதமாக இட்லி மாவுலையும் செஞ்சு நாங்கள் பணியாரம் அந்த சேனலில் போட்டிருக்கோம். கார பணியாரம் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.